இன்னைக்கு 307 நாட்களாக பல சகோதரர்களும் முன்வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்விதான், இவ்வளவு 40,000க்கு மேற்பட்டவர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கொன்று குவித்திருக்கிறது. ஆனால் அங்கிருக்கக்கூடிய ஹமாஸால் ஏன் அப்படி செய்ய முடியவில்லை என்று கேட்கிறார்கள். செய்ய முடியவில்லை என்கிற கேள்வி பிழையானது சகோதரர்களே. அவர்களுக்கு 100க்கு 1000 மடங்கு அப்படி செய்ய முடியும். ஆனாலும் அவர்களுடைய கொள்கை கோட்பாடாக ஹமாஸை புரிந்து கொள்ளுங்கள், இஸ்லாமிய வரம்புகளுக்குள் நின்றுதான் அவர்களுடைய தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, பெண்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, யுத்தகலத்தில் கூட மரங்களை கூட துண்டிக்க கூடாது, வெட்டக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு அழகான யுத்த தர்மத்தை கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய மார்க்கம். எக்காரணம் கொன்றும் மாற்று மத தலைவர்கள், மத போதகர்கள், மத தளங்கள் என்று யுத்தத்தை காரணம் காட்டி அப்படியான அநியாயங்களை செய்யக்கூடாது என்பதெல்லாம் இஸ்லாம் மக்களுக்கு விதித்திருக்கக்கூடிய யுத்த தர்மங்களாக இருக்கிறது, யுத்த விதிமுறைகளாக இருக்கிறது. எனவே தங்களுடைய நாட்டை மீட்டெடுப்பது எப்படி ஷஹீதுடைய அந்தஸ்தை தருமோ, தங்களுடைய நாட்டுக்காக அவர்கள் தியாகம் செய்வது எப்படி மறுமையிலே அவர்களுக்கு வெற்றியை தருமோ, அதே போன்றுதான் அவர்கள் அநியாயம் செய்துவிட்டால் அது அவர்களுக்கு பாதிப்பாக அமைந்துவிடும் என்பதால் மிக கவனமாக இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் அனைத்தும் இஸ்ரேலிய ராணுவத்தை நோக்கித்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய ராணுவ கிடங்குகளை நோக்கித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எக்காரணம் கொண்டும் எந்த நேரத்திலும் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியது இல்லை. அதே நேரத்தில் உலகத்தில் எங்கேயுமே ஹமாஸ் நாடு விட்டு நாடு போய் தாக்குதல் நடத்தியதாக நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால் தான் ஹமாஸை பயங்கரவாத பட்டியலில் மாபெரும் நாடுகள் கூட சேர்க்காமல் இருக்கிறார்கள். அமெரிக்கா, பிரித்தானியா, ஜெர்மன் உள்ளிட்ட ஒரு சில நாடுகளை தவிர வேறு யாரும் ஹமாஸை பயங்கரவாத பட்டியலில் சேர்ப்பதில்லை. காரணம் என்னன்னா, நாடு தாண்டி அவங்க போய் தாக்குதல் நடத்த மாட்டாங்க. வெளிநாட்டில் இருந்து யாராவது ஹமாஸ்ல சேர்றேன்னு சொல்லி போனா அவர்களையும் சேர்க்க மாட்டார்கள். அவங்க சொல்லிடுவாங்க, நாங்க எங்க நாட்டை பார்த்துக்கிறோம், நீ உன் வேலையை பாருன்றவாங்க. அதனால வெளியிலிருந்து யாரையும் அவர்கள் இணைப்பதும் இல்லை. தங்களுடைய நாட்டுக்கான போராட்டத்தை அவர்களே தான் முன்னெடுத்து வருகிறார்கள் என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதில்லை. அதிலும் குறிப்பாக அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து அங்கிருந்தவர்களை பணைய கைதிகளாக பிடித்துக் கொண்டு வந்தார்களே தவிர அவர்கள் நினைத்திருந்தால் அங்கிருக்கக்கூடியவர்கள் மீது பயங்கர தாக்குதல்களை நடத்தி இருக்கலாம். ஆனால் அதையும் அவர்கள் செய்யவில்லை. அவர்களை கைது செய்துவிட்டு வந்தார்கள். ஹமாஸ் வந்ததற்கு பிறகு ஹமாஸினுடைய பெயரை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஹெலிகாப்டரில் இருந்து துப்பாக்கி சூடுகளை நடத்தி அவர்களுடைய மக்களை அவர்களே கொன்று குவித்துவிட்டு ஹமாஸின் மேல் பழியை போட்டார்கள். ஆனால் அதுவும் பச்சை புழுகள் பச்சை பொய் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே என்ன அநியாயம் நடந்தாலும் 40,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிற நேரத்தில் ஹமாஸ் நினைச்சாங்கன்னா இஸ்ரேலில் இருக்கிற ஒரு 10,000 பேரை கொல்ல முடியாதான்னா முடியும். ஆனால் செய்ய மாட்டார்கள், செய்யவும் கூடாது. செய்தால் அது இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் எதிரானது, வெளிப்படையான பயங்கரவாதமாக மாறிவிடும் என்பதால் அதை அவர்கள் செய்வதில்லை. இதுதான் அதற்குரிய பதிலாக இருக்கிறது.